ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ஏஆர்ஏஎஸ் கியா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூம் நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து இந்த எர்டிகாக்கும் இனோவாக்கும் இடையில ஒரு பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதை கட் பண்ணுற மாதிரி கேரன்ஸ் அப்படின்ற ஒரு 7 சீட்டர் எம்பியூ கொண்டு வந்தாங்க. ஒரு 15-16 லேக் செக்மெண்ட்டுக்கு. அது ஒரு டீசல் வேரியண்ட்டு பேஸ் மாடலு. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தனால அது நல்ல ஒரு சேல்ஸை மார்க் பண்ணிச்சு. நார்மல் பேசஞ்சர்ஸும் நல்லா பர்ச்சேஸ் பண்ணாங்க. ப்ளஸ் as well as வந்து டீபோர்ட்லேயும் நிறைய ரன்னிங் ஆச்சு. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா 2025 வந்து கிளாவிஸ் அப்படின்ற ஒரு எடிஷன் கொண்டு வந்தாங்க. மே வந்து 2025. அதுக்கப்புறம் 2 மாதத்தில் ஜூலை 2025 வந்து அதோட இவி வெர்ஷனை கொண்டு வந்தாங்க. இவி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 மோட்டர் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 42 kWh, இன்னொன்று 51.4 kWh. 42 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 404 ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அந்த 51.4 kWh பேட்டரி பார்த்தீங்கன்னா அந்த இஆர் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி 490 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm. அது போக வந்து பூட் ஸ்பேஸ் வந்து 216 லிட்டர் பூட் ஸ்பேஸ். 7 சீட்டிங் ஆக்குபைடாக இருந்தாலும் உங்களுக்கு 216 லிட்டர் பூட் ஸ்பேஸ்க்கு கொடுக்குறாங்க. வீல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ அலாய் வீல்ஸில் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது, டெக்ஸ்சர் பார்க்க அழகாக இருக்குது. இதோட டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா R16 கொடுக்குறாங்க. 215 60 R16. டாப் மாடலில் வந்து 215 55 R17 கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸ்லையும், டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு 39 மினிட்ஸில் 90% சார்ஜ் ஆகுது இந்த காரு. இந்த காரோட ஃபுல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அடாஸ் லெவல் 2 இருக்குது. இது பேஸ் வேரியண்ட்னால HTK ப்ளஸ் பேஸ் வேரியண்ட்னால உங்களுக்கு அடாஸ் கிடையாது. பட் ஃப்ரண்ட் இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸோட அந்த சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால டீசெண்டான ஃபீச்சர் தாங்க. நல்ல ஏரோடைனமிக்கான ஒரு ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீன், போல்ட் அண்ட் வைடான டாலான ஃப்ரண்ட் பேனட். கிளாவிஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அந்த ஃப்ரண்ட் டிஆர்எல்ஸ் வந்து கனெக்டட் டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ஃப்ரண்ட் லுக் வந்து இந்த கிளாவிஸ் எடிஷனில் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, கியா பேட்ஜிங் கீழே. அது போக கீழே ஒரு சின்ன ஏர் டேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிலே தான் உங்களுக்கு அந்த ஃபாக் லைட்ஸ், எல்இடி ஃபாக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு சின்ன ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட். அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ப்ளஸ் இதோட அந்த 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்டர் பேனில் வந்து பேட்டரி மவுண்ட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் இதோட டயர் சைஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 215 60 R16 கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்னால. ஃபுல் ஆப்ஷன் வந்து 215 55 R17 கொடுத்துருக்காங்க. ஆரோ அலாய் வீல்ஸ், அந்த ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்கூப் வென்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. MRF வேண்டரர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளாக் கலர்னால உங்களுக்கு அந்த கிளாடிங் எஃபெக்ட்ஸ்லாம் பெருசாக தெரியல. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சரௌண்ட் த பாடி கிளாடிங், வீல் ஆர்ச் கிளாடிங்லாம் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்யூவிக்குள்ள ஸ்டாண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. சைட் பாடியிலையும் உங்களுக்கு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிரைவர் டோர்ஸ்லாம் உங்களுக்கு என்ட்ரி சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம் வந்து ஆட்டோ ஃபோல்டபுளாக இருக்குது, அது பாடி கலராக இருக்குது. அதில் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ். ப்ளஸ் வந்து ஏ பில்லர் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. பி பில்லர் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சி பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து அழகாக அப்படி ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட ராப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லோவர் விண்டோ லைனில் ஒரு சாட்டின் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ பார்க்க ப்ரீமியமாக இருக்குங்க. சைட் டோர் ஹேண்டில்ஸ், பாடி டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ரூஃப், இது பேஸ் வேரியண்ட்னால அவங்க சன் ரூஃப் கொடுக்கல. ஆக்சுவலாக ஃபுல் ஆப்ஷன் வந்து பேனராமிக் சன் ரூஃப், வாய்ஸ் கண்ட்ரோல் பேனராமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்ட் டியூல் டோன் கலரில் உங்களுக்கு வந்து ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் தான். அது போக வந்து லைட்டாக ஒரு க்ரூட் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரெண்டு டீசெண்டாக இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்பாய்லர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் எல்லாமே கொடுத்து நல்லா ப்ரீமியமான அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரியர் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்து நல்லா ஃபீச்சர் பேக் காராகவே கொடுத்துருக்காங்க. ரியர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சான்ஸ் எல்லாம் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதோட டெக்ஸ்சர், அந்த எல்இடி டெயில் லேம்ப்ஸோட டெக்ஸ்சர், அந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸும் அதிலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்ஸ்சரும் பார்க்க சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ரியர் கேமரா வந்து அழகாக அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே அப்படியே அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பூட் லிட்டில் உங்களுக்கு கியா அண்ட் கேரன்ஸ் கிளாவிஸ் இவி அப்படின்ற பேட்ஜிங்லாம் அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சாட்டின் க்ரோம் ஃபினிஷில். லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷனில் உங்களுக்கு நல்ல மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுங்க ஒரு ரிவர்ஸ் ஃபாக் லைட்டும் கொடுத்துருக்காங்க, ரியர் ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க எல்இடியில். அதுவும் பார்க்க ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. இப்போ அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்டர் த சேசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒரு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீடட் ப்ரெசன்ஸை கொடுக்குது. பாருங்கள், அண்டர் த பாடி தான் ஸ்பேர் வீலும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம டீசெண்டான ஃபீச்சருங்க. நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஸ்கீம் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இன்டீரியர் பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதில் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸு, ஒரு 6 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சான்ஸே இல்லை.
உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது அந்த ஏப்ரல் வந்து ட்வீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியண்ட்னால உங்களுக்கு பவர் எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுக்கல, நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 சீட்ஸுக்குமே இண்டிவிஜுவல் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க டிரைவர் அண்ட் கோ-டிரைவர் சீட்ஸ்க்கு. இது பேஸ் வேரியண்ட்னால வென்டிலேட்டர் சீட் கொடுக்கல, டாப் எண்டில் வந்து வென்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த காரோட இன்டீரியர்ஸ் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. 12.3 இன்ச் இது ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்ட் ஆகுது. ரியர் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சருக்கு ஒரு சூப்பரான ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸில் மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சன் பிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் டோர்ஸ்க்கு. நல்ல ஒரு விஷயங்க, இது பேஸ் மாடல்லேருந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் தான். ப்ளஸ் இதோட ரியர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது 7 சீட்டர் வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து நார்மல் பெஞ்ச் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 3 பேசஞ்சர்ஸ் உட்காரலாம் அழகாக. ரூஃப்லேயே ஏசி கொடுத்துட்டாங்க பாருங்கள். ரூஃப்லேயே கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் வேரியண்ட்னால பேஸ் மாடல்லேருந்து உங்களுக்கு பிபிஎல் இன்சைடெல்லாம் ஏர் பேக்ஸ் வந்துடும். ப்ளஸ் ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் இருக்குது, அது கீழே ஆட்டோடிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், ஏர் பியூரிஃபையரும் இருக்குது. ஆக்சுவலாக அங்கேயே உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸு, செல்ஃபோன் சின்ன ட்ரேலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ டேஷ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக்னஸ் மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே க்ளாசி பிளாக் ஃபினிஷும் இருக்குது. ப்ளஸ் இதோட டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. சென்டர் கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து வருவோம். மேலே வந்து ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு டீசெண்டான விஷயங்க. ப்ளஸ் இந்த ஒரு ஆட்டோடிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 2 12.3 இன்ச் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று டச் ஸ்க்ரீன் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்ட் ஆகுது. இந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கப் ஹோல்டர்ஸாக மாறிடும். சூப்பரான ஒரு விஷயங்க இது. நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து GPS நேவிகேஷன் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒயர்லெஸ்ஸாக 12.3 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அதுவும் ஃபுல் டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த காருக்கு. ப்ளஸ் இதோட ஸ்டியரிங் வீல் பற்றி பார்க்கலாம். ஸ்டியரிங் வந்து டபுள் D ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. 2 ஸ்போக்ஸில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், பேடல் ஷிஃப்டர்ஸ், ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அடாஸ் லெவல் 2ல் மட்டும் தான் அவங்க அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இதில் நார்மல் தான் இருக்குது. தேர்ட் ரோ என்ட்ரி பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் ரோ செகண்ட் ரோவில் லெஃப்ட் சைடு சீட்டை நீங்கள் 60-40 ஃபோல்டபிள் சீட்டை நீங்கள் டாப்பிள் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ரோக்கு போயிடலாம். தேர்ட் ரோவில் உங்களுக்கு பெரிய கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. 50-50 ஃபோல்டபிள் சீட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதில் ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு கேபின் லைட்ஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை, செம ப்ரீமியமான ஃபீச்சருங்க. குவார்ட்டர் கிளாஸும் நல்லா பெருசாக இருக்குனால நல்ல ஒரு ஏரியான கேபினாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் தான் இந்த காருக்கு. இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்கும் போதும் கூட உங்களுக்கு வந்து 3 rows ஆக்குபைடாக இருக்கும்போது கூட 216 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது. நல்ல டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸுங்க. இந்த ட்ரே கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் ஆக்சுவலாக பார்சல் ஹூக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பூட்டுக்குமே சான்ஸே இல்லை. இந்த ட்ரே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ திங்க் டூல் கிட்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த காரோட பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாப் மாடல்ஸில் உங்களுக்கு வந்து அடாஸ் லெவல் 2 சன் ரூஃப்லாம் கொடுத்துட்றாங்க. பெனாரமிக் சன் ரூஃப்லாம் கொடுக்குறாங்க. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19 lakhs ஸ்டார்ட் ஆகி 26 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த கார் பிடிச்சி வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.